கண்ணுக்கு எப்படி ட்ராப்ஸ் விடுறது அப்படின்னாக்க, 2 கண்ணுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு கண்ணொளி தைலத்தை நம்ம விட்டுக்கணும். அதை விட்டுட்டு இந்த கண்ணை சுற்றி நல்லா அந்த புருவத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே லைட்டாக அப்படியே சுற்றி மசாஜ் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி உள் வட்டமாக இது பண்ணும். ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம கண்ணை சுற்றி அந்த பார்வையை இயக்கிறதுக்குன்னு கண்ணை சுற்றி நிறைய மசில்ஸ் இருக்குது, ஆக்குலர் மசில்ஸு. சரிங்களா? அதுதான் நம்ம பார்வையை நமக்கு சுற்றி இதாகுது. சில டைமில் அந்த மசிலில் பிரச்சனை இருக்கும்போது கூட நமக்கு அந்த பார்வைகளில் நமக்கு மாற்றம் வரலாம். ஸோ அதனால தான் அந்த கண்ணை இயக்கும் மசிலுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது அப்படி மசாஜ் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்ணோட தேவை அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் கண்ணில். அதுக்காக தான் மெயினாக நம்ம மசாஜ் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது இப்போ அந்த வர்ம புள்ளிகளை நம்ம அப்படியே இங்கே பாருங்கள், இந்த மேலே இந்த இடத்துல அந்த நடு புருவம், ரெண்டு புருவத்துலேயும் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குரூவ் மாதிரி இருக்கும், ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறது நல்லது. அதுக்கு அடுத்தது கண்ணோட கடைக்கண் அப்படின்வாங்க. அந்த கடை கண்ணில் நல்லா அந்த உள்ள டீப்பாக கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அங்கே இருக்கிற மசில்ஸ் லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுவும் நல்லது. அதுக்கு அடுத்தது கண்ணாடி காலம். இந்த கண்ணாடி பிளேஸ் பண்ணது பார்த்தீங்களா, இந்த இடம். அந்த 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 கண்ணாடி காலத்தில் அப்படியே மேலேருந்து கீழே வரையும் இப்படி கொஞ்சம் நல்லா மசாஜ் நம்ம கொடுக்கறது அந்த வர்ம புள்ளியை நம்ம அழுத்துறது நல்லது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி விட்டா போதுமானது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேருங்க? ஐயா பேரு பெரியசாமிங்க. பெரியசாமியா, உங்களுக்கு 2 வருஷமா கிட்ட பரவ தூர பரவ பிரச்சனை இருந்தது. ஆமாங்க. கண்ணுல புறவல். இதுக்கு எவ்வளவு டாக்டர் பாத்திருப்பீங்க? நிறைய டாக்டர் பாத்துருக்காங்க. ஆனா என்ன சொன்னாங்க? சரியாயிரும் அப்படின்னு அந்த ஒரு மாத்திரையை மாத்தி கொடுப்பாங்க. ஆனா கிளியரன்ஸ் ஒன்றும் தெரியலைங்க. ஆனா நாங்க வீடியோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஏஞ்சல் இதை பார்த்துட்டு நாங்க இந்த இடத்துக்கு 2 மாசம் தான் நான் எடுத்தேன். 2 மாசம் தான் எடுத்தேன். 2 மாசத்துல பரிபூர்ணம் நல்லா சௌக்கியமா இருக்குது. எழுத்து தூரம் இந்த எழுத்தெல்லாம் தெரியாது. காலணிகளை இங்கே கழட்டி விடவும். ஞாயிறு விடுமுறை, பார்வை நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. எல்லா சனிக்கிழமையும் சிறப்பு முகாம் நடக்கும். நண்பர்களே, இங்கிருந்து ஒரு 200 அடிக்கு மேல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த எழுத்து தூரமா இருக்கிற எழுத்தையும் படிக்கிறேன் அப்படின்றாரு. இப்ப அவர் எப்படி படிக்கிறான்னு பார்ப்போம். அங்க என்ன எழுதிருக்கு? ஸ்கூல் அட்மிஷன் 2025 போட்டிருக்குதுங்க. நல்லா தெளிவா தெரியுதுங்க. தெளிவா தெரியுது. நண்பர்களே, பாத்தீங்கன்னாக்க ஸ்கூல் அட்மிஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஃபார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டா தெரியுதுன்னு அப்படின்னு சொல்றாரு. ஐயா இப்ப கிட்ட இருக்குதுன்னு தெரியுது, தூரமா இருக்கிறது தெரியுது, கண்புறையும் சரியாயிடுச்சு. நல்லா பரிபூர்ணமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர், இப்ப இவருக்கு கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை 2 வருஷமா பிரச்சனை. நிறைய டாக்டருங்களா பார்த்தாங்க. அவங்க இந்த டாப்ஸ் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. சாப்பிடுங்க சரியா போகும், கண்ணு மருந்து விடுங்க சரியா போகும்னு சொன்னாராம். பெருசா சரியாகலன்னு அப்புறமா ஏஞ்சல் கிளினிக் உங்களை பார்த்து வந்திருக்காரு. நீங்க 2 மாசமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்ப கிட்ட பார்வையும் தெரியுது, தூர பார்வையும் தெரியுது, அந்த குறையும் சுத்தமா இல்ல, பரிபூர்ணமா குணமாயிடுச்சுன்னு சொல்றாரு. என்ன மருந்து கொடுத்தீங்க அவருக்கு? வெளிக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? உள்ளுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? என்ன வாழ்வியல் முறை உணவியல் முறையா மாத்தினீங்க? ஆக்சுவலா கண் காசப்படலம், தமிழ்ல காசப்படலம் தான் இது. சரிங்களா? அந்த படலத்தை போக்குறதுக்கே கண் காச மாத்திரையெல்லாம் நம்ம இதுல நிறைய இருக்கு. அதான் அந்த மாதிரியான அந்த ஃபார்முலால பேஸ் பண்ணி நாம சில மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால அதை என்ன பண்றோம் அப்படின்னா, உள் மருந்தாகவும் கொடுக்குறோம், வெளி பிரயோகமாகவும் நம்ம பயன்படுத்துறோம். வெளியில நம்ம இந்த கண்ணொளி தைலம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நமக்கு இந்த கண்ணொளி தைலத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 40-50க்கு மேலே மூலிகைகள் சேருது. இதை கிட்டத்தட்ட இது மூக்கரட்டை சேருது, ப்ளஸ் நிறைய மூலிகைகள், குப்பைமேனி, தும்பை, இந்த மாதிரி ஏகப்பட்ட மூலிகைகள் இதில் சேருது. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ணில் இருக்கிற கிட்ட பார்வை தூர பார்வைக்கும் ரெடியாக கேட்கும், கண்ணில் இருக்கிற ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், கண் நரம்புகளை பலப்படுத்தும். ப்ரெஸ்பயோபி அந்த இது கண் பார்வை மங்கள் அடையுது பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது இது பண்ணும். கண்ணில் இருக்கிற நரம்புகளுக்கு வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரியான பல நன்மைகள் இதில் இருக்குது. இவருக்கு பொறை ப்ளஸ் கிட்ட பார்வை தூர பார்வை இருந்தது. அதுக்கு உள் மருந்தாகவும் வெளிப்பிரயோகமாகவும் நம்ம இதை தொடர்ந்து நம்ம மெடிசன் கொடுத்து ஒரு 2 மாதத்தில் இவருக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இப்போ தெரியுது. ஆக்சுவலாக இப்போ கண்ணாடி போடாதே இவ்வளோ தூரம் இருக்கிறது அவர் இப்போ படிக்கிற கண்டிஷனில் இருக்கார். நல்ல
நல்ல மாற்றம். நல்ல மாற்றம். ஐயா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணாடி போட்டு இருக்காங்க, புற வளர்ந்துருக்கு, ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவங்க டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்கட்டும், உங்களுடைய சார்பா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது அவங்களுக்கு என்ன சொல்றவர்னா, எல்லாரும் இந்த ஏஞ்சல் கிளினிக் வந்து இந்த கண்புற கிட்ட பார்வை தூர பார்வை இதெல்லாம் வந்து சுகமாகிறது இந்த இடம் தான் சாத்தியமானது. வேற இடம் வேற மருந்து இதுக்கெல்லாம் போனாக்க ரொம்ப பிரயோஜனம் இல்லாததா இருக்குது. ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு கிடைச்ச சுகம் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். எல்லாரும் இங்க வந்து எல்லாரும் பயன்படும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணுல குளுக்கோமா இருக்கு இல்ல மாலைக்கண் இருக்கு, எதுவா இருந்தாலும் சரி 96 வகையான கண் நோய்க்கும் இங்க சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க இந்த ஏஞ்சல் கிளினிக்ல. இது மட்டும் இல்ல 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குற ஒரு அற்புதமான இடம். இங்க உணவியல் முறை, வாழ்வியல் முறை, பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவை மாத்தி அதுக்கான மருந்துகள், அதாவது அந்த உடலுக்கான மருந்து, ஒரு பேஷண்ட் வரானா அவர் உடலுக்கான மருந்து எப்படி, வாழ்வியல் முறை எப்படி, உணவியல் முறை எப்படி, அவருக்கு எப்படி சரிவிகித உணவு பேலன்ஸ் டயட் கொடுக்கணும் அப்படின்றத சரியா இங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த நோய் மட்டும் எல்லா நோயும் குணமாகுது. இதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இமெயில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.